எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அணிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார், நமக்கெல்லாம் செட் ஆகாது சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்ன இந்த ஊர்லேயும் சொல்லிடுறேன். அவரோட ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு அதை செஞ்சிருவாங்க பயத்துலாம் வேணாம்னு சொன்னேன். இன்னும் ஏதோ பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்போ அது பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் தான் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. வருக வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும். எப்படி ஒரு, இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மரியா உங்களுக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்துச்சு சார். ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே, ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. ஜென்சி அதுக்கு முன்னே 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையனை அடிச்சுட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே, க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. எனக்கு மரியம்மனை ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்க. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார், ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணையாரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கான் கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். எனக்கு நான் எப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்றா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூடா ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சும்மாவே ஸ்டேஜ் ஏறினா உதறும், இல்லை பயங்கரமாக ஏசி வேறு குளிருது. எனக்கு மட்டும் தானே இல்லை மற்ற வேறு யாருக்கா, எல்லாருக்குமே குளிருது? அப்போது ஓகே, டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும், நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனைன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதுலேயே தெரியும். ஓகே, இது என்ன மாதிரியான படம், இது என்ன, எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல. மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக, எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட். அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு, பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி, ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பிடிச்ச நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குக்கு து கோமாளின்னு வருதுரா, அதான்டா, அதோட வேறு வெர்ஷன் டாப் குக் டூ குக் பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரும் பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஷோ, நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. நிறைய ஃபேவரட்ஸு அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே. ஏன்னா நான்
நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் இந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி அந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதிலே முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்கள், பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அது இன்னொரு 10 வச்சுக்கோங்க. அண்டு கௌரி, உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பர்ஃபார்மன்ஸு அது எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க. இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு அதான் இந்த சிறையில் சொன்னாங்கள்ல, அந்த நீலோத்தி பாட்டு தான் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினே இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல, டாடா படத்தில் அந்த ப்ரொமோஷன் சாங்கு பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துலலாம் அது வர அது யூடியூப்பில் தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்டபோது கார்டெல்லாம் இப்போ எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர், ஆடியன்ஸ் அண்ட் முன்னாடி செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் முன்னாடி வந்ததே இல்லை, ஏன்னா படம் அதிகமாக எனக்கு வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு படம் ஒன்று வந்துருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரும்போதே அவ்வளோ ஒரு பதட்டம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி சார், கவின் சார், ஏன்னா ஜிவி சார், இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஒரு மாதிரி அவ்வளோ பதட்டம். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ஈவெண்ட்டு சொன்னேன், ட்ரெய்லர் லான்ச்சுனாரு, ஏதோ சின்னதாக ஒரு மினி ஹாலில் வச்சுட்டு அப்படி முடிச்சிடுவான்னு பார்த்தா உள்ள என்ட்ரி மாலெல்லாம் அடிச்சோன்னா பயம் ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஜெய்வர்தன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஜெய்காந்த் சார் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது பரவாயில்ல வளர்த்தோம், எங்கள் ஒரு பையன் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்று சொல்லணும், உங்களை தான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ப்ரொடியூசராக நான் படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன், இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டேரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் ப்ரொடியூசர்னே தெரியல. சைடில் அங்கே இங்கே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் 2 தடவை தம்பி சீன் பேப்பர் கொடுன்னு இவர்கிட்டே கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க கேட்டால், இல்லை நம்ம அப்படி தான் இருக்கோம், நம்ம படலாம் ஒரு ஃப்ரேம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நாளாக கேள்விப்பட்ட வரைக்கும் படலாம் போகிறது முன்னாடி சித்தா சொல்லி அனுப்புறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க. பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் வேணும் அண்ணா, ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி வணக்கம் வைக்கிறது. அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கே இங்கே வந்து ஒரு மாதிரி விஸ்வல் ப்ரோலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவர் அவரே ஃபுட்டு போடுறாரு, கேப் அடித்து அவரே விடுறாரு. இது உண்மையிலே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன? சரி ஓகே, படம் செம்மையாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் பெரிய ஃபேமிலியோட வந்து ஜெயவர்தன் சார் வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வச்சுக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நடிக்கிறோம், பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஜிவி சார், எப்படி சொல்றது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுல ஒரு பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், அப்படி சொல்ல நடிக்காதீங்க, ஆனால் உண்மையிலே உங்கள் பாட்டில் கேட்டு வளர்ந்துருக்கு சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யுதோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார், ட்ரெண்டிங்லேயே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆரம்பிச்சு முடியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது டீசரு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ நான் குடிஞ்சு கீழே தோறதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளோ வைபா ட்ரெண்டிங்லேயே இருக்காரு. நான் இப்பதான் விஸ்வநாதன் சார், சூர்யா சார் டீசர் பார்த்தேன், நான் பயந்துட்டேன், இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க தான் அமிச்சிட்டு இருக்காரு அந்த டியூனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி டியூன் சார் செம்மையா இருக்கு சார், அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பாரு. ஸோ அந்த மாதிரி திருமுறைலாம் ட்ரெண்டிங் சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்க இருங்க சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கூட நடிச்சது அவ்வளோ ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிற்கிற
முதல் நாள் முதல் எடுத்த உடனே தம்பி வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுறேன், சூப்பராக பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார், ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணது சார். ஏன்னா அவ்வளோ முன்னதான் கேள்விப்பட்டேன், வடிவேல் சார் தான் எமோஷனாகவும் நடிப்பார், காமெடியாகவும் நடிப்பார், எல்லாம் சொல்லி நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாகவும் சரி காமெடியாகவும் சரி பின்னி படல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்கள் தான் சார், ஜார்ஜ் மரியா சார். நன்றி சார். அண்டு கௌரி மேம், நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க, ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போயிடணும்னு நினச்சி, அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பேசுனீங்க. நன்றி கௌரி மேம். அண்டு அப்புறம் ஒன்று யார், அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன், சீரியஸாகவே அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி, ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே, காதல் தேசம், இந்த பந்தா பரவசியோட ஒரு படம் இருக்கால, செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, எனக்கு இப்போயே தெரியும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சன் டிவி, இசையரி, சன் மியூசிக், இதில் நான் ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனால் நேரில் அவர் இல்லை, செம்ம வைப்பாக செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஸோ அவர் மிஸ் பண்ணுறேன் சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 நான் போய் இதுக்கு மேலே ஆடிஷன் தான் டைம் ஆகிடும், ஷூட் உடனே போக சொன்ன ஒரே காரணத்துக்காக எனக்கு செலக்ட் பண்ணேன். மரியா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்கள் மாற்றிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவார், படத்தில் செம்ம எனர்ஜி, அவர் வைப்பு தான். சீன் போவோம், தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவாரு, நான் செம்மையா பண்ணுவேன், சூப்பரா இருக்கு, பட் இது ஒன்று பெஸ்ட்னு திருப்பி பண்ணுவேன், சூப்பரா பெஸ்ட்னு படம் முடியிற வரைக்கும் நான் பண்றதை பண்ண விடாம அவர் என்ன நினைச்சாலும் அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதுதான், தலைவா பயங்கரமா போடுறது நான் நினைச்சிட்டேன், டப்பிங்ல பயங்கரமா போறோம், ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்ல தலைவா பயங்கர போடுனாரு, போட்டேன். வந்து டீச்சர் தலைவா போட்டது எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பாத்துக்கிறேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளவு வரும் தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாக தலைவா, டீச்சர் வேற லெவல் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் சார், ஆல் சாஃப்டா எவ்வளோ அழகாக இருக்கிறோம், அதோட ஒரு மியூசிக்கும் அவங்க அவ்வளோ அழகாக சூப்பராங்க சார். சர்வமாயா, சிறை மாதிரி, நீ ஒரு லக்கி சாம், இந்த படமும் கண்டிப்பாக உங்களால் ஹிட் ஆகினா வெடிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்டு வேற யாரும் விட்டுட்டு நான் அதெல்லாம் முடிச்சா அவ்வளோ. அப்புறம் அக்கா ட்ரிபிள் டி ஹீரோயின், அவங்களும் சூப்பராக பண்ணால் டக்குனு அவங்க பேர் வர மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நன்றி. அண்ட் கேமரா மதன் சார், அவர் சொல்லணும் செம்ம ஃப்ரேம் சூப்பராக வச்சிருந்தா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 48 ஃப்ரேம்ஸ் எடுத்தீங்க தெரியும், அது வருமா தெரியல, பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு சார், நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வேணும் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அண்ட் செல்வா சார் எடிட்டர், அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பண்ண கட்டும் செம்மையாக இருக்குது சார், ஹேர் ஸ்டைல் கட்டும். ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க கட்ஸ் நான் ரசிக்கக்கூடிய சார். அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டியூம் மற்ற எல்லாம் விட்டு தான் மன்னிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால தான் கொஞ்சம் விஆர்கி தலைவா போஸ்டர் கால செம்ம டிசைன் தலைவா, உண்மையிலே வேற லெவலில் வருவனி. ஏன்னா அந்த பாத்திர ஜிவி சார் செம்மையாக காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பா ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பா நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவா நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அதிர்ச்சியான உலகளால நாக்கிட்டீங்க. எடுத்துறது 35 நிமிஷம் கண்டென்ட் டக்கு ஒப்பிச்சிருந்தோம் இல்ல, டைம் விட்டுருவோம். ஆமா சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்ன திரையும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க, இப்போ பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. எஸ் மை டியர் டார்லிங், சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது, எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்ல. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டாப்பா, அதிர்ச்சி ஆயி ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு அந்த அளவுக்கு. அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்க மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியிருக்குன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில. சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் என்ன வாய்ப்பு கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கிற நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் என்ன சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு, எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே.
ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் ஓ இதே துடிக்கிறது எனக்கு கேட்குது. அண்ணா அண்ணா மறந்துட போறானே பையன் படக்குன்னு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாரு பாவம். அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன், கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க, ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட அங்கே உட்காரல, ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா, உங்க ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ரொம்ப ஃபேன் தான், உங்க எல்லா பாடமும் பார்த்துருக்கேன். நான் நினைச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது எப்படி பேசுறது, நம்ம ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல போறோமே கையில நடந்துச்சு எனக்கு. ஆனால் அவர் என்ன சொன்ன, நான் எதுவுமே நான் பேசல, அவரை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர் தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா இவங்க மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி வாங்கன்னா வந்துட்டு போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசியில எங்களை இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க, பேர் அப்படியே மாத்திக்க வேண்டியது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பும் ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தறி கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது கேபி ராஜ். கேபி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க. ஆமாம், ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டாங்க, நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பான் போல. பூரா நான் எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்கள் முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்தப்பயே என்ன பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்களே, ஃபைனலாக தான் தெரிச்சு என்னம்மா பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்கள் கை தட்டலைன்னா நான் எங்கே இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளோ வெரைட்டியாக உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளோ உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் எல்லாமே பல்ஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்கும். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளவி வருவாங்க, அது கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தில் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாமே இங்கே தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவனில் லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட 1/2 மணி நேரம் சூப்பர், உங்கள் காமெடியெல்லாம் பிரமாதம், நீங்கள் ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான், இந்த முகங்களை பூரா பாருங்கள், இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். மொதல் 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டரில், அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயந்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயந்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நான் கோப்புடுன்றக்காக தட்டியிருக்கீங்க, இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது அவ்வளோ அன்பாக ரொம்ப லவபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான், அவள் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. குபீர்னு
ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானா இன்னும் பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேறு யார் சொல்ல. அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக முதல்ல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஓ மை காட், இதெல்லாம் அருமையான காமெடி. நானாவும் மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமாக எந்திரிச்சுட்டு கைதிட்டு போகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி. உங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். 3 பேருமே அடுத்த லெவலுக்கு போகணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. ஓகே.